சிவாய நம ஓம். ஓம் அகத்தீசாய நமோ நமக. சகலலோக சித்தர்களே நமோ நமக. சகலலோக ரிஷிகளே நமோ நமக. சகலலோக ரிஷி பத்தினிகளே சப்த கன்னியர்களே நமோ நமக. அடியார்கள் அனைவருக்கும் அடியன் ராஜேஷின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது அகஸ்திய மகாமுனி எழுதிய அகஸ்தியர் ஞானம் என்ற நூலிலிருந்து பாடல்களை பார்ப்போம். முதல் பாடல்கள் அடியன் இன்றைக்கி பாடலையும் பாடலை சார்ந்த பொருளையும் சொல்லலான்னு இருக்கேன். அனைவருடைய ஆசீர்வாதங்களும் இந்த அடியனுக்கு தேவைப்படுது. அதனால் அடியன் அனைத்து சித்த பெருமக்களும் சிவனடியார்களும் அனைத்து ஆன்மீக மக்களும் அடியனை ஆசீர்வதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சிவாய நம. முதல் பாடல். மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டா. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் பாடல். இந்த பாடலில் பல கருத்துக்கள் சூட்சமமாக ஐயா சொல்லியிருக்காரு. அதை நாம் உண்மையான அர்த்தத்தோடு புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ அருமையான பாடல்! இந்த 4 வரியில் எப்பேற்பட்ட கருத்துக்களை ஐயா சொல்லியிருக்காரு. மனமது செம்மையானால் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அர்த்தத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார் ஐயா, அகத்தியர் ஐயா. மனமது செம்மையானால் மந்திரம் செவிக்க வேண்டா. அதாவது நமக்கு தெரியும், புறவி போல, அதாவது குதிரை போல அல்லது குரங்கு போல நம்ம மனமானது ஒரு இடத்துல நில்லாமல் ஒவ்வொரு இடத்துக்கும் தாவிக்கிட்டே இருக்கும். நம்மளை அலைக்கழிக்கும், நம்மளை பைத்தியக்காரனாக்கும். இது செய்யி, அதை செய்யி, இந்த மாதிரி இரு, அந்த மாதிரி இரு, இந்த உறவு அந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட போகிறதுக்கு முதல் படி நம்மளுடைய மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்? தகுந்த குரு மூலிமா ஒரு மூல மந்திரத்தை தீட்சை பெற்று அந்த மந்திரத்தை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அந்த மந்திரத்தை குருக்கிட்ட இருந்து வாங்கின அந்த மூல மந்திரத்தை ஜெபிக்க 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 நம்மளுடைய மனமானது ஒருநிலைப்படும். ஒருநிலைப்பட்டு அந்த மனது நம்மக்கிட்ட கண்ட்ரோல் ஆகிற அளவுக்கு நம்ம வருவோம். அந்த ஜெபிக்க ஜெபிக்க 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னு எந்த மந்திரங்களாக இருந்தாலும் தகுந்த குரு மூலிமா தீட்சை பெற்று அதை ஜெபிக்க ஜெபிக்க நம்மளுடைய மனதானது கட்டுக்குள் வரும். அதுதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மனம் நமக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மந்திரமானது நமக்குள்ளேயே, நம்ம தூங்கினாலும் சரி, நடந்தாலும் சரி, ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது ஒரு பணிகள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மந்திரமானது நம்ம உடம்புக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த குறிப்பிட்ட காலநிலைக்கு அப்புறம் அந்த மந்திரத்தை நம்ம ஜெபிக்கணும்னு அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு நம்ம உடம்புல ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டா அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். இது அதுக்கு அடுத்த நிலை. அதாவது வடகலை, பிங்கலை, அதுக்கப்புறம் சுழிமுனை நாடி, அக்னி நாடி, பிரம்மதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த நடுநாடி சுழிமுனை அக்னி நாடிங்கிறது. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். நமக்கு இப்போ மனம் செம்மையாயிடுச்சு. அந்த மந்திரமானது ஜெபிக்க ஜெபிக்க அது உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கு. மனசு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும்? அந்த வாசிங்கிற அந்த கருவியை நம்ம இறுக்கி பிடிச்சிக்கணும். வாசியோட திருவடியை இறுக்கி பிடிச்சிக்கணும். அந்த வாசிங்கிறது தான் சிவம். அந்த சிவம் தான் எல்லாமே இந்த உலகத்துக்கு பரிபாலனம் செய்யக்கூடிய மகா கடவுள். அப்பேற்பட்ட கடவுளினுடைய உயர்ந்த நிலையை அடைவதற்கு என்ன பண்ணணும்? நாம் அந்த வாசிங்கிற குதிரையை ஓட்டி எடுத்துக்கிட்டு வரணும். அதுக்கும் அதே மாதிரி தான் தகுந்த குரு மூலியமாக வாசியினுடைய தீட்சை பெற்று அந்த வாசியை நம்ம ஓட்டிக்கிட்டே அந்த சுழிமுனை நாடியை பிடிச்சி நம்மளுடைய சகசராபத்தில், அதாவது ஆக்ஞைக்கு மேலே வச்சு அதை நாம் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டிக்கிட்டு வர 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 அந்த வாசியானது நமக்கு ஒருங்கிணைந்து வரும். அப்போ அந்த அக்னி நாடியான சுழிமுனை நாடியான அந்த நடுநாடி என்ன பண்ணும்? அது உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நாடி மேலேயே நாம் அந்த நினப்பை வச்சுக்கிட்டு ஊத 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 இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இல்லைனாலும் நாளாளைக்கு இல்லைனாலும் நம்மளுடைய அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்கு இணங்க, பூர்வ ஜென்ம கர்ம வினைகளுக்கு இணங்க அந்த வாசிங்கிற அந்த
அக்னி நாடி சுழிமுனை நாடியானது ஒரு நாளைக்கு நமக்கு அகப்பட்டு நமக்கு புரிய வச்சு அது நமக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம சரியான முடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் அது 2வது பாடலில் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர 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 அந்த சுழிமுனை நாடியானது நமக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அதை நம்மளால் உணர முடியும். அப்படி உணர முடிஞ்ச போது என்ன பண்ணணும், வாயுவை உயர்த்த வேண்டாம். உயர்த்த வேண்டாம்னா நாம் அந்த ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஏன்னா அது நமக்குள்ளேயே உள்முகமாக ஓட ஆரம்பித்த உடனே நமக்கு ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கும். முதல்ல மனதை செம்மையாக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு மூலியமாக மூலமந்திரத்தை எடுத்து அந்த பயிற்சி பண்ணுறோம். அது பண்ண உள்ளுக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிடும் மந்திரங்களானது. அதுக்கு அடுத்தது வாசி பயிற்சி. அந்த வாசி பயிற்சியை நம்ம பண்ண அந்த வாசி உள்ளுக்குள்ளேயே ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும். ஓட ஆரம்பிக்கும் பொழுது திருப்பி அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும்ட்டு கிடையாது. நம்மளுடைய நினைப்பானது, நம்மளுடைய மனமானது அந்த அக்னி நாடி சுழிமுனை நாடியிலேயே வச்சு மூக்கின் நுனியை மேலே நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வாசியானது ஒடுங்கி உள்ளுக்குள்ளேயே ஓட ஆரம்பிக்கும். அப்போ தான் அது ஐயா என்ன சொல்கிறாரு, மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். ஸோ அப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வாயுவை நம்ம திருப்பியும் உயர்த்தி ஊதிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை. அந்த பல காலங்களுக்கு அப்புறம் அதே ஆட்டோமேட்டிக்காக ஒடுங்கி ஓட ஆரம்பிக்கும். அதை நம்மளால் உணர முடியும். அந்த சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் நம்ம உட்காந்து ஊதணும்னு கிடையாது. அதே நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துக்கிட்டு போகும் அப்படிங்கிற அர்த்தம். மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். இப்போது மனது நமக்கு கண்ட்ரோல் வரத்துக்கு மந்திரம் சொல்லியிருக்கோம். 2வது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு அந்த வாசியை ஊதி பயிற்சி பண்ணிக்கிட்டே வரும். அப்போ அது நமக்குள்ளேயே ஒடுங்கி அதே ஓட ஆரம்பிக்குது. அடுத்தது 3வது வாசியை மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். அதுக்கு அடுத்த நிலை, அதாவது நம்மளுடைய அடுத்த அந்த வாசி ஒடுங்கி நமக்குள்ளேயே அந்த அக்னி நாடி ஓட ஆரம்பிக்கும் பொழுது அதை நிறுத்த வேண்டாம். ஏன்னா அது நிறுத்த முடியாது. உள்முகமாக அது ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அது நல்ல விஷயம் தானே. அதனால தான் ஐயா சொல்கிறாரு, மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். அதை எந்த சூழ்நிலையிலையும் நாம் நிறுத்தக்கூடாது. பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்ங்கிற மாதிரி நம்ம ஊத 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 மயிர்பாலத்தை கடந்து அந்த திருப்பார்கடலையும் சிவபுரத்தையும் நாம் எளிமையாக அந்த பேரின்ப வீட்டை, வாழையினுடைய வீட்டை அடைய முடியும். ஸோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது வாசியை நிறுத்த வேண்டாம். அடுத்தது கடைசி வரி, மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. ஸோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வர வர நம்ம மனம் என்னும் குரங்கானது ஒரு நிலைப்பட்டு ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் என்பதற்கு இணங்க நம்ம மனமானது கட்டுப்பட்டு அனைத்தையும் அடக்கி நம்மை அதுவே வழி நடத்தி செல்லும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அது பார்த்துக்கும்பா அப்படிம்பாங்க. அதுங்கிறது அந்த வாசி காற்று. அந்த காற்றை நம்ம எந்த அளவுக்கு முறையாக பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு அதை நம்மளை நல்ல வழிப்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் மந்திரம் ஜபிக்கிறோம், வாசியை ஊதுறோம், நிறுத்தாமல் இருக்கோம். அதனுடைய போக்கிலேயே போயிட்டு நம்மளுடைய அந்த புருவ மத்தியில் நம்மளுடைய நுனியில் நம்மளுடைய நினைவுகளை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அதான் ஓட ஆரம்பித்து நம்மளை ஒரு நல்ல நிலைக்கு அதே எடுத்துக்கிட்டு போகும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும் பொழுது மனமது செம்மையானால் அப்போ என்ன ஆகும்னா நம்ம மனமானது ஒரு நிலைப்பட்டு அந்த இத்தனை நாளாக மனசு சொல்கிறத கேட்டு நம்ம குரங்குக்கு வச்சு அந்த பொம்மை மாதிரி ஆடிட்டு இருந்தவங்க இப்போ நாம் சொல்கிறத அடக்கும் பொழுது அந்த மனமானது கேட்கும். அப்போ தான் நம்ம நல்ல நிலையில் இருக்கோங்கிறது அர்த்தம். ஸோ மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. ஸோ அந்த எந்த அளவுக்கு நம்ம அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வாசியை ஊதிட்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்ம மனமானது லகுவாகி நமக்கு நல்ல நிலைக்கு கூட்டிகிட்டு போய் நம்மளை அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு அது உதவும். அதுக்கு பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வரணுங்கிறது அர்த்தம். இதில் பாருங்கள் 4 வரியில் ஐயா எவ்வளோ பெரிய கருத்துக்களை பொதிச்சு வச்சு சூட்சமமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. திருப்பியும் ஒரு தடவை அடியேன் இந்த பாடலை வாசிச்சுட்டு இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து அடியேன் விடைபெறுகிறேன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டா. மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டா. மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டா. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. சிவாய நம. ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ குருப்யோ நம. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமோ நமக.